வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் 11/7/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 10/7/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்மளை நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 3/8/9 3/8/9க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 நம்பர் கிடச்சிருக்கு. அதுவும் போர்டு வைஸாக மாறி வந்திருக்கு. நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல. இதில் ஆல் போர்டு மெயினாக ஃபெயில் ஆகிடுச்சு. ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் எடுத்திருந்தோம். ஆல் போர்டு ஃபெயில் ஆனதுனால நம்மளுக்கு டோட்டலாக எல்லாமே ஃபெயில் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 3/07 இந்த 3/07க்கு பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் 07 அதில் வந்து பார்த்திங்கன்னா 0வும் 7ம் கரெக்டாக நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குப்பா. பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் மட்டும் ஏ போர்டில் மாறி வந்திருந்தது அப்படின்னா சூப்பராக இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 07 அப்படின்றது ஒரு செட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா பிசி பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 3-0 சேர்த்து கொடுக்கல. 7-3 வந்து நம்மளுக்கு ஒரே போர்ட்லேருந்து கிடச்சதுனால நம்மளுக்கு வந்து அதை சேர்த்து கொடுக்காம விட்டுருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கணும்பா. இதில் பாருங்கள் 0-3 இதுலேயும் 0-3 நல்ல ஒரு கனெக்ட் ஆகுது. மொத்தம் பார்த்திங்கன்னா 3 பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 4-0-7க்கு இதில் பார்த்திங்கன்னா பிசி வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. இதில் 0-3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபி வந்து கனெக்ட் ஆகுது. ரெண்டுலேயும் ஏபி வந்து கனெக்ட் ஆகுது. ஜஸ்ட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டு மெயினாக நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. இந்த ஆல் போர்டில் 3ஆம் நம்பர் பதிலாக 4ஆம் நம்பர் மாறி வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி இந்த பாக்ஸ் வந்து ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். நம்மளுக்கு ஆல் போர்டும் நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 6 மணியை பொறுத்த வரைக்கும் 2 போர்டு வந்து போர்டு மாறாக வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு செட்டு 2 செட்டில் வந்து ஒரு செட்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸு ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மெயினாக ஆல் போர்டாக டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நார்மலான வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள் 3-4-8 இந்த 3-4-8க்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. 3-4 நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஆல் போர்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த 8 மணிக்கு வந்து எந்த ஒரு வினிங் கிடைக்கல. ஒரு நம்பர் மட்டும்தான் அது ஆல் போர்டில் கிடைச்ச நம்பர் உள்ளே வந்திருக்கு. நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் இது வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா அந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரிசல்ட் சேனல் இருக்குது. அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுக்குறேன். மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது வந்து ஃப்ரீ தான். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் நம்பர் அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கணும்பா. 11/7/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-2. ஏபிபிசிஏசிக்கான கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 7-1, 7-4, 7-6, 1-4, 1-6, 1-2. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-4-6, 7-4-2, 7-0-6, 7-0-2, 1-4-6, 1-0-2. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-1, 6-1லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-7. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-1, 2-9, 2-7, 1-0, 1-7, 9-0. அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-1-0, 2-1-7, 2-9-0, 2-9-7, 4-1-0, 4-9-7. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் பார்த்திங்கன்னா 1-9 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 26, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 30, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 94. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 23, 24, 20, 63, 60, 64. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 239, 234, 209, 204, 639, 604. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 30 வந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால தான் நம்ம வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.